1931ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு முக்கியமான சம்பவம் இந்த கோவிலில் நடக்குது. அது என்ன அப்படின்னா, எஸ்கே கோவிந்தசாமி அப்படின்ற வரலாற்று ஆசிரியர் கோவிலோட கர்ப்பகிரகத்தை சுற்றி உள்ள அந்த இருண்ட பாதையில் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தன்னோட கையில் ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட்டை மட்டும் எடுத்துட்டு ஆராய்ச்சி பண்ண உள்ளே போகிறாரு. அப்படி போகும்போது ஏதாவது கண்டிப்பாக உள்ளே இருக்குன்ற நம்பிக்கையில் உள்ள நுழைஞ்ச அவருக்கு, அவர் அங்கே பார்த்தது நாயக்கர் காலத்தை சேர்ந்த 17ஆம் நூற்றாண்டின் மங்கிப்போன ஓவியங்கள். அந்த மங்கிப்போன ஓவியங்கள் ரொம்பவே பழமையான ஓவியங்கள்ன்றனால கிட்டத்தட்ட செவுத்துல இருந்து பேந்துட்டு வெளியில வரும்ல, அந்த மாதிரி கீழே விழுற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அந்த ஓவியங்கள் ரொம்பவே மங்கி போனனால அதை தவிர வேற எதுவும் இல்லைன்னு நினைச்சு அவர் கிட்டத்தட்ட ஏமாற்றம் அடைந்து தன்னோட ஆராய்ச்சியவே கைவிட்டுட்டு திரும்பலாம் நினைக்கும் போது அவர் கண்ணுல இன்னொன்று படுது. அது என்ன அப்படின்னா, அவர் செவுத்துல கை வைக்கிறாரு. அப்போ அந்த மங்கி போன ஓவியம் கீழே விழுது. அதுக்கு பின்னாடி வர்ணம் தீட்டப்பட்ட வேற ஒரு ஓவியத்தை அவர் பார்க்குறாரு. அது என்ன அப்படின்னா, சோழர்கள் காலத்துல வரையப்பட்ட முக்கியமான ஓவியங்கள். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தமிழர்களோட பெருமையை அப்பவே அவங்க மறைக்க முற்பட்டிருக்காங்க அப்படின்றது.